மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இனிமேல் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வந்து இப்போ என்டிபிசி எக்ஸாம்ஸில் ரொம்ப கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன, எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நம்ம என்னன்னா ஸ்கொயர் டைப் மட்டும் பார்க்குறோம். அதாவது பவர் 2 ரிலேட்டடாக ஒரு 6 டைப் இருக்குது. அது என்னென்னங்கிறத மட்டும் பார்ப்போம். என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்போ சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டைப் 1 என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, கே அப்படின்னு ஒரு வேல்யூ. அது கே என்ன √2 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 1000 இருக்கலாம், என்ன இருக்கலாம். ஓகே, தென் ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுடா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல் டு கே அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நார்மலாக என்ன தோணும் அப்படின்னா இந்த எக்ஸை ஃபைண்ட் பண்ண தான் நம்ம மைண்ட் வரும். ஓகே, பட் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சர் வந்து இந்த கே வேல்யூ இருக்குல்ல, அதாவது நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இந்த கே வேல்யூவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் 2 இதுதான் ஃபார்முலா. ஸோ திருப்பி சொல்கிறேன், எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கே ஸ்கொயர் மைனஸ் 2 கே ஸ்கொயர் மைனஸ் 2 தான் வந்து ஃபார்முலா. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் ரீசன்ட் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம்மாக பண்ணுவோம். எக்ஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √7, தென் ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டு எக்ஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் √7 அப்புறம் ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன தெரியும், நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா? கே ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா வந்துடும்? கே ஸ்கொயர் மைனஸ் 2. இங்கே கே என்னது? √7. அப்போ √7 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சீக்வல் டு √7 ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? 7 ஆயிரும். 7 மைனஸ் 2 சீக்வல் டு 5. அப்போ நம்ம ஆன்சர் என்னது? 5. நமக்கு ஆன்சர் என்னது? 5. ஓகே, இன்னொரு சம் பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல் டு 6 அப்படின்னு வச்சுக்கோம். ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு வாட்? நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் இதுக்கு? கே ஸ்கொயர் மைனஸ் 2. அப்போ இங்கே என்ன வந்துடும்? இப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 2 ஃபார்முலா. ஸோ கே இருக்கிறது என்ன இருக்குது? 6 ஸ்கொயர் மைனஸ் 2 சீக்வல் டு 36 மைனஸ் 2 சீக்வல் டு என்னது? 34. ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் சீக்வல் டு கே அப்படின்னு கேட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? கே ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படிங்கிறது ஃபார்முலா. இது டைப் 1. ஓகேவா? இது என்னது? டைப் 1. ஓகே, இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா நம்ம அப்படியே டைப் 2க்கு போகிறோம். டைப் 2 என்னது? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே தான். இதை மைனஸில் கொடுத்துருந்தானா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே. இது டைப் 2. எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபைண்ட் கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு வாட் அப்படின்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் 2. இங்கே ப்ளஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு சம்மில். அப்போ ஃபார்முலா எப்படி வந்துச்சு? கே ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு இருந்துச்சு. இப்போ இங்கே எப்படி இருக்குது? இங்கே மைனஸ் இருக்குது. ஃபார்முலா எப்படி இருக்குது? கே ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. கே ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகே, இப்போ நம்ம எப்படி போடலாம் அந்த செம்மை? இதே வச்சுக்கோமே, எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? √7. ஃபைண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? வாட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நமக்கு தான் ஃபார்முலா தெரியுமே. என்ன ஃபார்முலா? கே ஸ்கொயர் ப்ளஸ் 2. ஓகேவா? கே ஸ்கொயர் என்ன வந்துடும்? √7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 7 + 2 = என்னது 9.
7 + 2 = என்னது 9. ஸோ இந்த ரெண்டு மாடல் ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னது x + 1/x = k அப்படின்னா k² + 1/x² என்ன அப்படின்னு கேட்டால் k² - 2 ஃபார்முலா 1 ஓவர். ஓகேவா? டைப் 1 ஓவர். ஓகே. டைப் 2 x - 1/x = kன்னு கொடுத்து x² + 1/x² = வாட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வந்துடும் k² + 2 k² + 2. ஓகேவா? ஸோ அதில் ஒரு மாடல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ டைப் 3 எப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபேக்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வந்தால் இப்படி தான் போட போகிறோம். ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் என்ன அப்படின்னா x + 1/x = √2. அது ப்ளஸ் ஆர் ப்ளஸ் √2 இருக்கலாம் அல்லது -√2 இருக்கலாம். x + 1/x = என்னது +or -√2. தென் x² + 1/x² என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் 0. இட் இஸ் ஆல்வேஸ் என்னது 0. ஓகே. ஸோ இந்த சம் வந்து எப்படி ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே. x + 1/x = √2 அப்படின்னு கொடுத்துட்டு தென் ஃபைண்ட் x² + 1/x² + 5 = வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 5 = வாட் அப்படின்னு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஓகே. இந்த இப்படி சம் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்னென்னா x + 1/x = என்னது √2. அப்போ எப்படி இதை எடுக்கும் நமக்கு என்ன வேல்யூ தேவை x + 1/x² + 5 தான் நமக்கு தேவை. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா x + 1/x = √2 இருந்துச்சு அப்படின்னா x² + 1/x² இந்த போர்ஷன் என்னவாயிடுமா 0ன்னு தெரியும். அப்போ 0 + 5 ஆன்சர் என்னது 5. ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கோமே x + 1/x = √2 அப்படின்னு வச்சுக்கோ. இது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸும் கொடுக்கலாம் மைனஸும் கொடுக்கலாம். நமக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஓகே. தென் ஃபைண்ட் x² + 1/x² + 73 = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. +73 = என்ன அப்படின்னு கேட்டால் இந்த போர்ஷன் என்னவாயிடும் x + 1/x² என்னது 0 ஆகிடும். +73 = என்னது 73. ஸோ இது 0 ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா x + 1/x = √2. இதுதான் கண்டிஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது. சரியா? x + 1/x = √2 இருக்கணும். ஓகேவா? √2 இருந்தால் மட்டும்தான் என்னது x² + 1/x² = 0 அப்படின்னு சம என்ன பண்ணிடலாம் முடிச்சிடலாம். ஓகே. இது டைப் 3. இது என்னது டைப் 3. ஓகே. டைப் 3 ஓவர். ஓகே. டைப் 4 பார்ப்போம். டைப் 4. ஓகே. x + 1/x = k. தென் √x + 1/√x = வாட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா +or -√k + 2 +or -√k + 2. ஓகேவா? சம் அண்டர்ஸ்டுட் ஆகிடுச்சா? x + 1/x = k அப்படின்னா தென் √x + 1/√x = என்ன அப்படின்னு சொன்னால் +or -k + √2 ஆன்சர் நம்ம எப்படி போட போகிறோம். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் சம் x + 1/x = 7. தென் ஃபைண்ட் என்ன சொல்லியிருப்பான் √x + 1/√x = வாட். நமக்கு என்ன தெரியும் +or k + 2ன்னு தெரியும். இந்த இடத்துல என்ன வந்துடும் k +or k என்னது 7 + 2 = என்னது √9 = என்னது 3. இது வந்து +or வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆப்ஷனில் வந்து +3 கொடுத்துருக்கலாம் -3 கொடுத்துருக்கலாம். எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்சர் இதுதான். ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். x + 1/x = ஒரு 10 அப்படின்னு வச்சுக்கோமே. தென் ஃபைண்ட் √x + 1/√x = வாட். நமக்கு என்ன தெரியும் இப்படி கேட்டால் x + 1/√x = என்னது +or √k + 2. ஸோ +or -10 + 2 = +or
12. இது எப்படி எழுதிடலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 into 3. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 √3. ஓகே, ஆப்ஷனில் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கலாம், மைனஸும் கொடுத்துருக்கலாம். எதை நீங்கள் அதுக்கு சம் போட்டாலும் போட்டுக்கோங்க. ஓகே, அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு அந்த வேர்டை டைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² கேட்டு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம். இந்த சம் என்னவாயிடுச்சு அப்படின்னா 1/x எக்ஸ் ப்ளஸ் 1/x = k அப்படின்னா √x + 1/√x என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் k + 2. ஓகேவா? ஸோ இது வந்து டைப் 4. இப்போ அடுத்து என்னென்னா டைப் 5 என்னென்னு பார்க்க போகிறோம். டைப் 5. ஓகே, டைப் 5 என்னென்னா x² + 1/x² = k. x² + 1/x² = k. Then x + 1/x = என்ன அப்படின்னு சொல்லிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் k + 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் k + 2. இதுக்கும் அதே ஃபார்முலா தான். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் k + 2. ஓகே, x² + 1/x² = 18 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் ஃபைண்ட் x + 1/x. ஸோ நமக்கு என்ன தெரியும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் k + 2 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 18 + 2 = ப்ளஸ் ஆர் மைனஸ் √20. இந்த √20 5 into 4ன்னு போட்டுடலாமா? 5 into 4 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 √5. ஓகே, அடுத்தது டைப் 6. x² + 1/x² = k. Then find x minus 1/x = ப்ளஸ் ஆர் மைனஸ் k √2. இதுதான் ஃபார்முலா. ப்ளஸ் ஆர் மைனஸ் k √2. சாரி, ரொம்ப விலகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டைப் 6 என்னது? x² + 1/x² = k அப்படின்னா தென் ஃபைண்ட் k 1/x = வாட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் k - 2. இப்போ எப்படி வச்சுக்கோமே, x² + 1/x² = 102. தென் ஃபைண்ட் x minus 1/x = வாட். ஸோ நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் k - 2 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 102 - 2 = ப்ளஸ் ஆர் மைனஸ் 100 = என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்கொயர் ரிலேட்டடு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டைப் இருக்குது. 6 டைப் ஃபார்முலாவுமே நடத்திட்டேன். ஸோ இந்த ரிலேட்டட் கேட்டால் நீங்கள் வந்து இது ரிலேட்டடாக கேட்டால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து இது க்யூப் ரிலேட்டடாக பவர் 3 ரிலேட்டடாக என்னங்கிறத பார்க்கலாம். அதில் ஒரு 3 to 4 மாடல்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இது கவர் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.